ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு மல்லிகைப்பூ இட்லி நல்லா சாஃப்டாக பந்து போல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லியை பார்த்தா யாருமே ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசியில் செய்கிறதுனால பிசு பிசுன்னு இருக்கும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. ஹோட்டலில் வாங்குகிற இட்லி மாதிரி இருக்கும். நான் சொல்கிற அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பந்து போல் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 4 இட்லி சாப்பிட்றாங்கன்னா 8 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி இந்த டம்ளரில் தான் 12 டம்ளர் எடுத்திருக்கேன். வண்டுலாம் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க. 12 டம்ளர் போட்டுட்டேன். பாருங்கள், ரேஷன் அரிசி தான் இது. 1 டம்ளர் ரேஷனில் கொடுத்த பச்சை அரிசி. மொத்தம் 13 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். 12 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சை அரிசி. இதை போட்டுட்டு 5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ரேஷன் அரிசியில் ஸ்மெல்லாம் இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் எதுவும் வராமல் இருக்கணும்னா நல்லா அரிசியை நல்லா கழுவணும். கழுவுனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுட்டு அந்த அரிசியிலே நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கல் உப்பு போட்டு கழுவும் போது அந்த ஸ்மெல் இல்லாமல் போயிடும். அந்த பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும். அது மேலே ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும். அதுவும் அந்த தண்ணியிலே ரிமூவ் ஆகிடும். இப்போது நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ அடுத்து வெந்தயம் 1 ஸ்பூன் அரிசி ஊற வைக்கும் போது சேர்த்து ஊற வச்சிடலாம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும். நிறைய போட்டிங்கன்னா இட்லி வெள்ளை கலர் மாறிடும். அரிசி ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கிரைண்டரை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயம் ஓரளவுக்கு அரைச்ச உடனே ஊற வச்ச உளுந்தை போட்டு ஆட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து 1 மணி நேரம் ஊறுனா போதும். அதுவே நமக்கு ஃப்ளஃபியாக நல்லா மேலே நல்லா பொங்கி வரும். அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு பாட்டில் தண்ணியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கும் போது கிரைண்டரு சூடாகாது. மாவும் நல்லா மேலே நல்லா பொங்கி வரும். நான் இந்த மாதிரி தான் எப்போவும் அரைப்பேன். நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். உளுந்து அரைக்கும் போது எப்போவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. தெளித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். அப்போ தான் மாவு நமக்கு நல்லா பொங்கி வரும். உளுந்து கடையில் நீங்கள் வாங்கும் போது நல்லா குண்டு உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நம்ம கொஞ்சம் போட்டாலும் நல்லா பொங்கி வரும். நிறைய மாவு நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1-2 உளுந்து அடியில் மாட்டி இருந்தாலும் நம்ம கலந்து விடும்போது நல்லா அரைப்படும். இப்போ நான் உளுந்து அரைச்சி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உளுந்து பாருங்கள் எவ்வளோ நைஸாக நல்லா அரைச்சிருச்சு. நம்ம 1 டம்ளர் சின்ன டம்ளர் அளவு தான் போட்டோம். எவ்வளோ மாவு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ உளுந்து எடுத்தாச்சு. இப்போ அதே கிரைண்டரில் நம்ம அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது உளுந்து போட்டதுக்கப்புறம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புழுங்கல் அரிசி 12 டம்ளர், 1 டம்ளர் பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். பச்சரிசி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தா பிசுபிசுப்பு தன்மை வரும். 1 டம்ளர் சேர்த்தா போதும். பச்சரிசி அதிகமாக சேர்த்தா மாவும் வேறு சீக்கிரமாக புளிச்சிடும். இதுவும் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அடியில் அரிசி மாட்டி இருந்ததுன்னா அதுவும் அரைப்படும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஐஸ் தண்ணி தெளித்து அரைங்க. அரிசி அரைக்க எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. எப்போவும் இட்லிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அப்போ தான் நம்ம கடையில் வாங்குகிற இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நான் அதோடு சேர்த்து அரைச்சி வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போவும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் கையில் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன். கிரைண்டர்லேயே சேர்த்து மொத்தமாக கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய கையில் சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் நான் கிரைண்டர்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுப்பேன்.
இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி பொங்கி இருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அந்த பபிள்ஸ்லாம் ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது. இல்லைன்னா இட்லி அந்த ஃப்ளஃபியாக வராது. அந்த பபிள்ஸோடு தான் நம்ம இப்போது ஊற்ற போகிறோம். ஒரு இட்லி தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற்றும் போது நல்லா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் மாவில் தண்ணிலாம் எதுவுமே கலக்கலை, அப்படியே தான் ஊற்றிருக்கேன். இப்போ இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ காட்டன் துணி போட்டுட்டு நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். அதுலேயும் இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம். இப்போ இட்லி பிளேட்டெல்லாம் இட்லி குண்டானில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ பந்து போல் மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி மேலே லைட்டாக தெளித்து விட்டுட்டு இட்லி துணியிலேருந்து இட்லி எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இட்லி ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு உங்களுக்கு எப்படி இட்லி சூப்பராக சாஃப்டாக நல்லா பந்து போல் மல்லிகைப்பூ இட்லி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரேஷன் அரிசி 13:1 இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். அரிசி நம்ம அரைக்கிறதுல தான் இருக்குது. உளுந்து வாங்கும் போது நல்லா உருட்டு உளுந்தாக வாங்கிக்கணும். ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கணும். நான் சொல்லியிருக்க அளவுகளோடு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.